ஆல் glory be to God. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு 10 வித நுகங்கள், 10 types of yokes. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தியின் புத்தகம் 28, 29, 30. மத்தேயு 11, 28, 29, 30 வசனங்களை நிதானமாக வாசித்து பாருங்கள். இந்த 3 வேத வசனங்களிலே 2 வகையான நுகத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒன்று, வருத்தம் தருகிற, வேதனை தருகிற ஒரு சுமை, ஒரு பாரம், ஒரு நுகம். 2, லெகுவான நுகம், மெதுவான நுகம். லெகுவான நுகம், மெதுவான நுகம். நுகம் யார் மீது வைக்கப்படுகிறது? அடிமை மீது வைக்கப்படுகிறது. ஏன் நுகத்தை அடிமை மீது வைக்கிறார்கள்? நுகம் என்பது ஒரு கீழ்ப்படுத்தும் சக்தி. அந்த அடிமை தன் விருப்பப்படி எங்குமே செல்ல முடியாது. நுகம் வைத்து விட்டால் அந்த அடிமை தப்பி ஓடவே முடியாது. நம்முடைய இந்திய சரித்திரத்தை படித்து பார்த்தால், பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு முறை வ.உ. சிதம்பரனார் மீது நுகத்தை வைத்து செக்கிழுக்க வைத்தார்கள். நுகம் கீழ்ப்படுத்தும் சக்தி, அடிமைக்கு கொடுக்கக்கூடிய சக்தி. இப்போது நீங்க சில இடங்களை பார்க்கலாம். பாரமுள்ள ஒரு வண்டியை இழுக்க, மாட்டை வண்டியோடு இணைக்க, மாட்டின் கழுத்தின் மீது பெரிய வளைவான ஒரு கட்டையை வைத்து பூட்டுவார்கள். அதுதான் நுகம். மாட்டை கழுத்தின் மீது நுகத்தை வைத்து விட்டால் அந்த ஓனர் அதன் மூலமாக அந்த மாட்டு வண்டியை, மாட்டை கண்ட்ரோல் பண்ணுகிறார். அதுதான் நுகத்தடி ஆகும். கழுத்தின் மீது வைக்கக்கூடிய ஒரு நுகத்தடியை விசிபிளாக பார்க்கலாம், கண்கூடாக பார்க்கலாம். ஆனா இன்விசிபிள் நுகம் இருக்கிறது, யாராலும் பார்க்க முடியாத நுகம். அரசன் முதல் ஆண்டி வரை எல்லார் மீதும் இன்விசிபிள், காண முடியாத ஒரு நுகம் இருக்கிறது. We all have some kind of invisible burden in our life. Yes or no? ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுகுலத்தை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தாராக இருந்தாலும், எந்த தேசத்தாராக இருந்தாலும், எந்த இனத்தாராக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள் அழைக்கிறார். அவரிடத்தில் வந்தா நமக்கு தொல்லை, பாரம், வேதனை, இக்கட்டு கொடுக்கக்கூடிய பாரத்தை அவர் எடுத்துக் கொள்கிறார். தன் இடத்தில் வந்த அனைவருக்கும் சுகம் தருகிறார், விடுதலை தருகிறார், அற்புதம் தருகிறார், அதிசயம் தருகிறார், சமாதானம் தருகிறார், வேலை வாய்ப்பு தருகிறார், மேன்மை தருகிறார், செழிப்பு தருகிறார், உயர்வு தருகிறார். இதை சரீர இளைப்பாறுதல் எனலாம். உடனே கொடுக்கிறார். இன்ஸ்டன்ட் இளைப்பாறுதல். இன்ஸ்டன்ட் இளைப்பாறுதல். சரீர இளைப்பாறுதல் வந்த பிறகு நாம ஒண்ணு செய்யணும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். சரீர இளைப்பாறுதலோடு நம்முடைய வாழ்க்கை நின்றுவிடக் கூடாது. அவர் தருகிற இயேசுவில் லெகுவான, மெதுவான நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். லெகுவான, மெதுவான நுகம் எதை குறிக்கிறது? அவருடைய சத்தியத்திற்குள், அவருடைய உபதேசத்திற்குள், அவருடைய போதனைக்குள்,
அவர் மீது வைக்கிற நம்பிக்கை, அவர் மீது வைக்கிற விசுவாசத்துக்குள், அவர் ஊற்றுகிற அபிஷேகத்திற்குள் நாம் உட்படுத்திக் கொண்டு நாம் வாழ்ந்தால், அதற்கு கீழ்ப்படிந்து நாம் ஜீவித்தால், நாம் ஆத்துமாவிலே ஒரு இளைப்பாறுதல், ஆத்துமாவிலே இளைப்பாறுதல். இந்த ஆத்தும இளைப்பாறுதல் தான் மிக 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 தேவை, அவசியம். அநேக சரீர இளைப்பாறுதலோடு நின்று விடுகிறார்கள். இது முதல்ல பெரிய ஒரு நுகம், லெகுவானது பிரியமானவர்களே. அதுல பாரம் கிடையாது, வேதனை கிடையாது, பிரச்சனை கிடையாது. அந்த லெகுவான மெதுவான நுகமாகிய உபதேசத்திற்குள், சத்தியத்திற்குள், போதனைக்குள், அபிஷேகத்திற்குள், விசுவாசத்திற்குள், நம்பிக்கைக்குள், வசனத்திற்குள் நாம் நம்மை உட்படுத்திக் கொண்டால் ஆத்துமாவிலே ஒரு இளைப்பாறுதல், ரொம்ப நிம்மதி, எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம், பூரண அன்பு, பூரண சமாதானம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நான் துயரத்தோடு ஒன்று சொல்லட்டும். அநேக ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அநேகருடைய கையில பைபிளை எடுத்துக்கொண்டு அநேகர் சபைக்கு வருகிற நேரத்தில் கூட அநேக கிறிஸ்தவ என்னிடத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஒரு 30-40 வருஷத்துக்கு மேல சர்ச்சில் பாஸ்டா இருக்கிறேன். என் இடத்துல ஜெபிக்க வரும்போது கிறிஸ்தவர்கள் சொல்றது, ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் பைபிளை வச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு பூரண சமாதானம் இல்லை, ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் இல்லை, என்னால இந்த பிரச்சனைகளை தாங்கவே முடியாது பாஸ்டர், இப்படியெல்லாம் பிரச்சனை வேதனை வந்தா என்னால வாழவே விருப்பம் இல்லை பாஸ்டர், இந்த இக்கட்டு தொல்லை கஷ்டம் எனக்கு தொடர்ந்து வந்தா எங்காவது ஓடிவிடலாம் போல இருக்கு பாஸ்டர். பாஸ்டர், எனக்கு இருக்கிற கஷ்ட தொல்லை பிரச்சனையில என் வாழ்க்கையே முடித்துக் கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஏன் இவர்கள் இப்படி புலம்புகிறார்கள்? எதுக்கு இப்படி ஓலம் விடுறாங்க? எல்லாம் வாழ முடியல, ஓடிலான்னு இருக்கிற, சூசைட் பண்ணிடலான்னு இருக்கிற, ஐயோ இத லைஃப்ல என்னால சமாளிக்க முடியல ஏன் சொல்றாங்க? வேற ஒண்ணும் கிடையாது. சத்துரு இப்படிப்பட்டவர்கள் மீது ஒரு மரத்தின் நுகத்தை அல்லது ஒரு இரும்பு நுகத்தை யாருடைய கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு அவன் மீது, கழுத்தின் மீது வைத்து, வாழ்க்கையில் வைத்து அழுத்துகிறான். இவர்கள் சத்துருவனுடைய நுகத்திற்குள் சிக்குண்டு வெளியே வர முடியாமல் தட்டு தடிமாறிக்கொண்டு தவிக்கிறார்கள். இது சாத்தான் தருகிற நுகம், யாரு கண்ணுக்கும் தெரியாது. ஆகவேதான் அவன் வாழ முடியாது, ஓடிடலாம், சூசைட் பண்ணிக்கிற, ஐயோ இதெல்லாம் என்ன லைஃப் என்று சொல்றாங்க. அப்போ சத்துரு மக்கள் மீது 9 வகையான நுகத்தை வைக்கிறான், திணிக்கிறான். 9 வகையான நுகத்தை வைக்கிறான். நான் ஒவ்வொன்னா சொல்றேன். இந்த சத்தியத்தை கேட்கும் போது யார் யார் எந்தெந்த நுகத்துக்குள் இருக்கிறீர்களோ நீங்க அந்த நுகத்திலிருந்து வெளியே வரணும். நுகத்தை உங்களால் எடுக்க முடியாது. ஆவியானவரை என் மீது ஊற்றும். இந்த ஆராதனை ஸ்தலத்தை விட்டு போவதற்குள்ளதாக பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்று, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் மூலமாக உங்கள் மீது இருக்கிற நுகத்தை முறித்து விட்டு லெகுவாக மெதுவான நுகத்தை சுமந்து கொண்டு போங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். முதலாவது நுகம் யாக்கோபின் நுகம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசித்து பாருங்க. ஈசாக்கு ஏசாவை பார்த்து, ஏசா ஏசா, உன் கழுத்தில் இருக்கிற யாக்கோபின் நுகத்தடி முறித்து போடுவாய். யாக்கோபினுடைய நுகம். யாக்கோபின் நுகம் என்றால் என்ன? யாக்கோபு என்றாலே எத்தல், யாக்கோபு என்றாலே ஏமாற்றுக்காரன்,
அப்போ யாக்கோபின் நுகம் உங்க மேல இருந்தா நீங்க ஏமாத்திர விசுவாசிகளாக இருப்பீர்கள். யாக்கோபின் நுகம் உங்க மேல இருந்தா வேஷதாரியான வேஷம் போடும் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள். யாக்கோபின் நுகம் இருந்தால் நீங்கள் மாய்மால கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள். யாக்கோபின் நுகம் உங்கள் மேல இருந்தா நீங்கள் நடிக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக விசுவாசிகளாக இருப்பீர்கள். ஏன் பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? யாக்கோபினுடைய சுபாவத்தை பாருங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29 31 வசனம், 33வது வசனம். யாக்கோபு தான் அண்ணன் களைப்போடு பசியோடு வரான். அவனுக்கு தான் வைத்திருந்த சிவந்த கூடை கொடுத்துட்டு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான். எவ்வளவு ஏமாத்துக்காரன் பாத்தியா? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 15 27 வசனங்களை வாசித்து பாருங்க. அண்ணன் ரூமுக்கு போயிட்டு அவனுடைய அண்ணனுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணு தெரியாத தன் தகப்பன் இடத்துல போயிட்டு அண்ணனுக்கு போகக்கூடிய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கிட்டான். ஏமாத்துக்காரன் தானே. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 37 43 வசனம் வரைக்கும் வாசிங்க. யாக்கோபு ஒரு டெக்னிக்கை கையாண்டு மாமனாரே ஏமாத்தினான். விசுவாசியே, உனக்கு இந்த ஸ்பிரிட் இருக்கா? சிலர் நல்ல சபைக்கு வருவாங்க, நல்லா பழகுவாங்க, விசுவாசிக்கிட்டே பணத்தை வாங்கிட்டு ஓடிடுவாங்க. சில கிறிஸ்தவர்களை நான் பார்த்து இருக்கிறேன். நான் தான் சொல்றேன், 40 வருஷமா சர்ச்சில் பாஸ்டா இருக்கிறேன். சீட்டை கட்டக்கூடாது, சீட்டு கட்டிடுவாங்க, பணத்தை எடுத்துடுவாங்க, வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களாம் கிறிஸ்தவங்க தான், பைபிள் இருக்கு கையில, சபைக்கு வரக்கூடியவங்க தான். இதெல்லாம் வேற அந்நிய பாஷையை வேற பேசுவாங்க. ஏன்னா அவங்க மீது யாக்கோபினுடைய ஸ்பிரிட், ஏமாத்துற ஸ்பிரிட், மாய்மாலமான ஸ்பிரிட், நடிக்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்கு. கவர்மெண்டே ஏமாத்துறாங்கன்னா பாருங்களா, ராயனை ஏமாத்துறாங்க, தேவனையே ஏமாத்துறாங்க, பாஸ்டர் கூட ஏமாத்துறாங்க. ஒரு முறை நான் ஒரு மீட்டிங் போனேன். மீட்டிங் முடிச்சுட்டேன். ஒரு குடும்பத்தில் நடந்தது. அந்த குடும்ப தலைவர் எனக்கு ஒரு கவரில் காணிக்க போட்டு கொடுத்தார். நான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு 64 எடுத்து மூளைக்கையில் இறங்கினேன். நான் இறங்குற நேரத்தில் ஒரு பாஸ்டர் என்னை பார்த்தார், தோத்திரம் பண்ணார். நான் யோசித்தேன், இவருக்கு இந்த கவரை கொடுத்தலான்னு சொல்லிட்டு அந்த கவரை கொடுத்துட்டேன். அவருடைய கஷ்டம் ஏதோ சொன்னார், இதாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டிலேயே அந்த டேர்னிங்லேயே ஜோம் பண்ணி கவரை கொடுத்துட்டேன். நானும் இன்னொரு பஸ் எடுத்துட்டு தபால் பெட்டிக்கு வரலான்னு பிளான் பண்றேன். அந்த பாஸ்டர் வேக வேகமா வராரு. என்ன பாஸ்டர் இவ்வளவு வேகமா வரீங்க? ஐயா, நீங்க கொடுத்த கவரில் ரூபாயே இல்லையா? பாத்தீங்களா? அந்த ஃபங்க்ஷன் முடிக்கும் போது அந்த வீட்டு தலைவர் என்ன பண்றாரு, எல்லார் மத்தியிலும் கவர் கொடுக்கிறாரு. ஆனா கவர் எம்டி. அதன் பிறகு என் இடத்தில் இந்த பைசாவை அந்த பாஸ்டர் கிட்ட கொடுத்தேன். ராயனை ஏமாத்துவான், தேவனை ஏமாத்துவான், பாஸ்டர் ஏமாத்துவான், சபையில் இருக்கிற விசுவாசை. காரணம் அவங்க மேல யாக்கோபினுடைய ஸ்பிரிட் இருக்கு. எல்லாரையும் ஏமாத்தலாம் பாருங்கள். யாக்கோபு லாஸ்ட்ல இவனுக்கு கண்ணு நல்லா தெரிந்தும் மாமனார் கிட்ட ஏமாந்துட்டான். லாஸ்ட்ல 7 வருஷம் வேலை செய்து லேயால தானே மேரேஜ் பண்ணா. யாக்கோபின் நுகம் ஏமாற்றும் ஸ்பிரிட். லாஸ்ட்ல அவனை ஏமாந்து போயிட்டான். யாக்கோபினுடைய நுகம் என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க, ஏமாறாதே, ஏமாற்றாதே. நீ யாராயில ஏமாத்தனா நீ ஏமாந்து போடுவ. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் மெதுவான லெகுவான நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். எகிப்தின் நுகத்தடி உங்கள் கழுத்தில் இருந்தது,
நம் தேவன் நம் கழுத்தில் இருந்த எகிப்தின் நுகத்தடியை முறித்தார். நம் கழுத்தில் இருந்த எகிப்தின் நுகத்தடியை இருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். அந்த கழுத்து மேல இருந்த எகிப்து நுகத்தடி இருக்க வரைக்கும் நாம் வெட்கப்பட்டு தலைக்கீழே குனிந்து நிமிர முடியாமல் வாழ்ந்தோம். நம் கழுத்தின் மீது இருந்த எகிப்தின் நுகத்தடியை முறித்து நமக்கு விடுதலை கொடுத்த பிறகு நிமிர்ந்து நடக்கிறோம். ஆலயத்துக்கு நிமிர்ந்து வருகிறேன், அலுவலகத்துக்கு நிமிர்ந்து போகிறேன், தேவ சமூகத்தில் நிமிர்ந்து நிற்கிறேன். நான் யாருக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. எகிப்தின் நுகம் தவறான வழிபாட்டு முறை, எகிப்தின் நுகம் தவறான மார்க்கங்கள், எகிப்தின் நுகம் தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள். இந்த எகிப்துல இஸ்ரவேலர்கள் வாழும் போது அவர்கள் எப்படி நடத்தினாங்க? ஆலோட்டிகள் நடத்தினார்கள். இஸ்ரவேலர்களாக சுயமாக நடக்க முடியாது, விருப்பமான இடத்துல போக முடியாது. ஆலோட்டிகள் அங்க போ, அதை செய், இதை செய், அதை தூக்கு, அதை எடு, இப்படி இரு, எங்க வேடிக்கை பார்க்கிற ஆலோட்டிகள் ஓட்டினார்கள். அந்த எகிப்தின் நுகம் முறித்த பிறகு இப்பொழுது உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் ஓட்டவில்லை, பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். அன்றைக்கு ஆலோட்டிகள் சாட்டையினால் அடித்தார்கள். சாட்டையினால் அடி வாங்குவது எவ்வளவு துயரம்! இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையிலே அந்த ஆலோட்டிகள் சாட்டையினால் அடிக்கிறார்கள், சம்பாதிச்ச பணம் போயிடுது. சாட்டையினால் அடி விழுது, மதிப்பு போயிடுது. ஒரே அடி, ஒரே பிரச்சனை தான், குடும்பம் பிரிந்து விடுகிறது. இப்படி வாழ்க்கையில ஏற்பட்ட துயரத்தினால சேர்த்து வச்ச பணம்லாம் போயிடுச்சு. பாஸ்டர், நான் எவ்வளோ நான் மதிப்பு காப்பாத்திட்டு இருந்தேன், நல்ல பேரை காப்பாத்திட்டேன், ஒரே நிமிஷம் என் பேர்லாம் போயிடுச்சு. அதுதான் எகிப்து. நம் தேவன் அந்த எகிப்தினுடைய நுகத்தை முறித்தார். உங்களுக்கு நல்ல மதிப்பு, இனி சாட்டை அடி கிடையாது, நிமிர்ந்து நிற்கலாம். இந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்கள் வேலை செய்வாங்க, வைக்கோல் கொடுப்பாங்க ஆரம்பத்தில், அதன் பிறகு வைக்கோல் கூட கொடுக்கல, கொடுமைப்படுத்தினார்கள். இன்னைக்கு சில வீடுகளில் பாருங்களா, அப்பா அம்மாவை கொடுமைப்படுத்துவாங்க, மனைவியை கொடுமைப்படுத்துவாங்க, பிள்ளைகளை கொடுமைப்படுத்துவாங்க. சாப்பாடு போட மாட்டாங்க, சாப்பாடு சரியான சாப்பாடு இல்லை, கொடுமைப்படுத்துகிற ஆவி, அடிக்கிற ஆவி, ஓட்டுகிற ஆவி, சாப்பாடு போடாம கொடுமையான வார்த்தைகளை பேசி கொடுமைப்படுத்துகிற ஆவி. அந்த எகிப்தினுடைய நுகை இருந்தா உன் வீட்டில் மற்றவர்களை கொடுமைப்படுத்துவாய். இருக்கா? செட் பண்ணி பாருங்க. இந்த எகிப்தினுடைய ஆவியை குறித்து எரேமியா 46 அதிகாரம் 22வது வசனம், பாம்பை போல சீருவான். எகிப்தினுடைய நுகம் பாவம். அது சின்ன பாம்புக்கும் விஷம் இருக்கு, பெரிய பாம்புக்கு விஷம் இருக்கு. பாவம் அது சீரும், தீண்டும், விஷத்தை கக்கும், உன்னை அழித்து விடும். இன்றைக்கு அநேக பாவத்தோடு நடக்கிறார்கள், பாவத்தோடு படுக்கிறார்கள். அது ஒரு பாம்பை போன்று உன்னை ஒரு நாள் அந்த பாவம் சும்மா விடாது, உன்னை அழித்து விடும். வெளியே வாருங்கள், இயேசு வந்திருக்கிறார் இளைப்பாறுதல் கொடுக்க. ஃபர்ஸ்ட் சரீரத்தில் இளைப்பாறுதல், 2 உன் ஆத்துமாவிலே ஒரு இளைப்பாறுதல். அந்த எகிப்து நுகத்தை அவர் முறிக்கட்டும், எகிப்து நுகத்திலிருந்து விடுதலையாக்கட்டும், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண வைக்கட்டும். நீங்க நிமிர்ந்து நடப்பீர்கள், வெட்கப்பட்டு தலைக்கிடக்கூடிய வேண்டாம். 3வது நுகம், ஏசாயா 14 அதிகாரம் 25வது வசனம், அசீரியனின் நுகம். அசீரியன் நுகம் என்றால் வேறுபாட்டின் ஜீவியத்தை உடைப்பவன். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? அசிரியன் என்றால் கருத்து என்ன தெரியுமா?
சமபூமி ஆகும். இன்றைக்கு அநேக மீது சமபூமி வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன பாஸ்டர் சமபூமி வாழ்க்கை? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல ஒரு முறை கர்த்தர் லோத்தை பார்த்து சொல்றார், லோத்தை விடுதலாக்கிட்டார். லோத்தே, இந்த சமபூமியில் எங்கும் நீ நிற்காதே, ஓடிப்போ. நீ அழியாத படிக்க அந்த மலைக்கு ஓடிப்போ, இந்த சமபூமியில நிற்காதே. லோத்து கர்த்தரை பார்த்து, சோ சாரி, அவ்வளவு தூரம் என்னால் போக முடியாது, அவ்வளவு தூரம் என்னால் போக முடியாது. கடைசியில் என்ன நடந்தது? அவன் வாழ்க்கை கெட்டு போச்சுங்க. அவனுடைய மகளுடைய வாழ்க்கை கெட்டு போச்சுங்க. மனைவி உப்புத்தூளாக மாறிட்டாங்க. சமபூமி என்பது பாவம் உன்னை தேடி வரும், இல்ல நீங்க பாவத்தை தேடி போவீங்க. அதான் சமபூமி வாழ்க்கை. சமமான வெளியில சென்றால் அந்த மோவாபின் பெண்கள் பாவத்தை புகித்து விட்டார்கள். இங்குதான் மோவாபினுடைய சமவெளியில இஸ்ரவேலர்கள் வேசுத்தனம் பண்ணினார்கள். சமபூமியில நிக்காத. இதெல்லாம் பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த சமபூமியில நிக்காத, பாவம் உன்னை தேடி வரும், நீ பாவத்தை தேடி போவ. அந்த மோவாபிய பெண்கள் உன்னை என்ன செய்வாங்க? வேசுத்தனம் பண்ண செய்வாங்க. நீ காசு கொடுத்தும் போவ, காசுக்காக அவங்க வருவாங்க. ஓடிடு. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க வேறுபாட்டின் ஜீவியத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் 100% பிசாசு உங்களை தொட முடியாது. வேறுபாட்டின் ஜீவியம், மாறுபாடு உள்ள இந்த சந்ததி விட்டு விலகணும். அந்நிய நுகத்தில் பிழைக்கப்படக்கூடாது. நான் வெளிச்சமாக இருக்கிற இருளுக்கு சம்பந்தம் ஏது? அந்த ஒரு கான்செப்டோட வாழணும். கிறிஸ்துவங்க எப்படி வேணாலும் வாழலாம், ஏசு இருக்கார், கவலைப்பட. நோ 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 நோ. நாம் வித்தியாசமானவர்கள், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உலக பழக்க வழக்கத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சமமான பூமியில நிற்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த வேறுபாட்டின் ஜீவியம் இருக்க வேண்டும். அடுத்த ஒரு நுகத்தை சொல்றேன். எரேமியா 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். பாபிலோன் ராஜாவின் நுகம். பாபேல் அதனுடைய மாற்றம் தான், மாற்றப்பட்டதா பாபிலோன். பாபேல் என்றால் குழப்பம், தாறுமாறு. அப்போ பாபேலின் ராஜா என்றால் குழப்பத்தின் ராஜா, தாறுமாறுகளின் ராஜா. அந்த நுகம் உங்க மேல இருந்தா, உன் வாழ்க்கையில என்னதான் வசதி இருந்தாலும், எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. குழப்பம் குழப்பம் குழப்பம். எதை நினைச்சாலும் குழப்பம், எதை செய்தாலும் குழப்பம். ஒண்ணு உங்க மனதை நீ குழப்பத்தோடு வாழ்வாய், இல்ல நீங்க யார் யார் கூட பழகிறீங்களோ அவங்களா நீ குழப்பி விடுவாய், மற்றவர்களை குழப்பி விடுவாய். யார் எவ்வளவு புத்தி சொன்னாலும் சரி, எவ்வளவு புத்தி சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, உன் குழப்பம் நீங்காது, அந்த குழப்பம் போகாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்லுவார், உங்களை கலக்குகிறவர்கள் தருப்புண்டு போனால் நலமாயிருக்கும். பாத்தீங்களா? இந்த பாபிலோன் குறித்து நாம் பார்க்கும்போது சில பேர் வருவாங்க. சங்கீதம் 137:1 நீங்க பாபிலோன் ஆற்றங்கரையில் இருந்து பாட்டு பாடுங்க. அவங்க சொல்லுவாங்க, நானு பாபிலோன் இருந்து பாட்டு பாடுவேன், இல்ல நான் சியோனுக்கு போயிட்டு பாட்டு பாடுவேன். நான் சொல்றேன், உங்களை இந்த காலத்தில் ஆலயத்துக்கு போவதும் வீட்டிலிருந்து ஆராதிக்கலாம். இப்பதான் பெரிய மாடர்ன் டெக்னாலஜில வீட்டிலிருந்து துதிக்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பாபிலோனுடைய ஸ்பிரிட். நீங்க சொல்லணும், சபைக்கு போவேன், சபையில பலிபீடத்தை கட்டி பிடிப்பேன், அப்பொழுது கர்த்தர் என் தொழிலை அபிவிருத்தி பண்ணுவார்,
பலிபீடத்தை கெட்டியா பிடிப்ப, பலிபீடம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நான் ஜெபிப்ப, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், என் வியாபாரம் பெருகும். பலிபீடத்தாண்ட வரணும், பலிபீடத்தாண்ட வரணும். பிரியமானவர்களே, நேபுகாத்நேச்சருடைய நுகம்னு ஒண்ணு இருக்கு. எரேமியா 28ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த தானியேல் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல பார்த்தீங்கன்னா இந்த நேபுகாத் நுகம்னா என்ன? தானியேல் 4:30, என் வல்லமை, என் மகிமை, நான் கட்டின பாபிலோன், நான் சுயம், பெருமை, ஈகோ வரவே கூடாதுங்க. யாரை பார்த்தாலும் இப்ப நிறைய ஈகோ தானே இருக்கு. அந்த நேபுகாத்நேச்சர் நான் என் மகிமை என்று சொன்ன உடனே மிருகமாக மாறிட்டாங்க. உங்களுக்குள்ள நான் என்ற ஆவி கிரியை செய்கிறதா? அது நேபுகாத்நேச்சரின் ஆவி. அது நேபுகாத்நேச்சர் காலத்தில் நாகரிகம் அதிகம் இருந்தது. இன்று நிறைய நாகரிகத்திற்கு மாடர்ன் ட்ரெஸ், மாடர்ன் மேக்கப் வேண்டாங்க. கர்த்தர் அதை உடைக்கட்டும். ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 4வது வசனம், மீதியானியரின் நுகம். இந்த மீதியானியரின் நுகம் என்ன? பக்தனாகிய மோசே தேவனுக்காக எத்தனையோ காரியங்களை செய்தார். அதுல ஃபைனல் விஷன் ஆஃப் மோசஸ் சொல்லுவாங்க. இறுதியாக மோசேக்கு பார்த்து தேவன் சொன்னது என்ன தெரியுமா? என்னாகமம் 31ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம், மோசே, இஸ்ரவேலர் நிமித்தம் அந்த மீதியானியரை நீ பழி வாங்கு. எதுக்கு பழி வாங்கணும்? என்னாகமம் 25:15 அந்த கஸ்பி என்னும் அந்த பெண்மணி மூலமாக, மீதியானியருடைய பெண்மணி, அவ குடும்பத்திற்குள் புகுந்து சன்மார்க்கத்தை கெடுத்து முறைகேடாய் நடக்க செய்தால் அவள்தான். அதனால பழி வாங்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், இஸ்ரவேலர்கள் பாவ கஷ்டப்பட்டு நிலத்தை பண்படுத்தி ஏர் பூட்டி விதைத்து தண்ணீர் பாய்ச்சி களையெல்லாம் எடுத்து விளைச்சு நல்லா வருது. இந்த மீதியானியர்கள் அங்கிருந்து வராங்க, விளைச்சல்களை கெடுத்தார்கள். இன்னைக்கு இந்த ஸ்பிரிட் எப்படி தெரியுமா வேலை செய்து? சபைக்குள்ளே வேலை செய்கிறது. பாவம், ஊழியக்காரர்கள் கஷ்டப்பட்டு ஊழியத்தை செய்து விளைச்சல் வருது, ஆத்துமாக்கள் வராங்க. அங்க ஒருத்தர் மீதியானியர் ஒருத்தர் இருப்பான். இந்த சபை காட்டில அந்த சபை நல்லா இருக்கும், இந்த போதகத்தை பார்க்க அங்க இருக்கும், அங்க கம்ஃபர்ட் எல்லாம் இருக்கு, இந்த பாஸ்டர்கள் அந்த ஆளு பெரிய ஆளு, இழுத்துன்னு போயிடுறாங்க, ஓட்டின்னு போயிடுறாங்க. இந்த மீதியானவருடைய ஆவி சபையிலே விளைச்சல்களை கெடுக்கிறது. சபையில் இருக்க விசுவாசிகளை அழைத்து கொண்டு சென்று விடுகிறார்கள். சபையில் இருக்க விளைச்சல்களை வராமல் தடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, தயவு செய்து சிந்தித்து பாருங்கள், உங்க மேல என்ன நுகத்தடி இருக்கிறது? புலம்பல் 1:14 பார்த்தா பாதகங்களின் நுகம். இந்த பாதகம் என்பது என்ன? பாவத்தினுடைய பரிணாம வளர்ச்சி நிறைவுதான் பாதகங்களின் நுகம். சங்கீதம் 19:12-13 பார்த்தா 4 ஸ்டெப்ஸ் ஆகுது பாவம். 1 பிழையாக வரும், 2 குற்றமாக வளரும், 3 துணிகர பாவமாக வரும், 4 பெரும் பாதகமாக மாறுகிறது. அதாவது அடிக்ஷன் சொல்லலாம். பாதகம் என்பது பாவத்திற்கு அடிக்ஷன். அடிக்ட் ஆயிட்டாங்க. அப்படி உங்களுக்கு இருக்கா? என்னால விட முடியாது பாஸ்டர் சொல்றீங்களா? 2 கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் உங்கள் மீது சாத்தான் வைத்திருக்கிற இந்த 9 வகையான நுகங்களை அவர் முறிக்கட்டும், உங்களை விடுதலை ஆக்கட்டும், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணட்டும்.